மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ நம்ம பள்ளிகள் எல்லாம் திறந்து 2 நாட்கள் ஆயிடுச்சு. எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் மாணவர்கள், அதாவது எல்கேஜி, யூகேஜி 1 to 5, ஒரு 6 to 8, 9 to 12 இப்படி மாணவர்கள் எல்லாம் அவங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரியான அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி +2 முடிச்சுட்டு ஒரு மேக்ஸ் குரூப்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கல்லூரி, சயின்ஸ்னால் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கல்லூரி, பொறியியல் கல்லூரியோ, மருத்துவ கல்லூரியோ, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ, பாலிடெக்னிக்கோ, ஐடிஐயோ, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய அந்த கல்வி பயணத்தை தொடங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது, இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பாக அந்த ஃபார்மிங் ஏஜ்னு சொல்லுவோம், அதாவது ஃபார்மேஷன் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கட்டமைக்கக்கூடிய பருவம் அப்படின்னா வளர் இளம் பருவம், அதுதான் நம்ம கட்டமைக்கக்கூடிய பருவம்னு சொல்லுவோம். அன்பு மாணவர்களே, அது 1 to 5 அது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 to 8, 6 to 8, 9 to 12, இதுதான். இது வந்து ஒரு மிக முக்கியமானது. 1 to 5, அதுக்கப்புறம் 5 to 8ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரூஷியல் பாயிண்ட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு குரூஷியல் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8வதுலேருந்து 12வதுக்குள்ளே, ஒரு 8வதுலேருந்து 10, 11, 12க்குள்ளே தான் அந்த மாணவர்களுடைய உடல் அமைப்புகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இன்டர்னல் ஆர்கான்ஸ்லேருந்து அந்த ஹார்மோன்ஸ் வரைக்கும் பயங்கர டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் அந்த டைமில் தான் அதிகமாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அன்பு மாணவ செல்வங்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். 1வதுலேருந்து நீங்கள் 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய பெற்றோர்களும் சேர்ந்து. ஏன்னா 1வது படிக்கிற பையனுக்கு எந்த ஸ்கூலில் படிக்கணுன்றது தெரியாது, ஆனால் பெற்றோர்கள் தான் முடிவு செய்வாங்க எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு. யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறேன், டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு வந்து ஃபீஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காகலாம் சில ஸ்கூலில் நம்ம போய் சேர்த்துறோம். பக்கத்தில் இருக்குதுன்றதுக்காகலாம் சில ஸ்கூலில் சேர்த்துறோம். அப்படிலாம் இல்லாமல், அதே மாதிரி ஏசி ரூம் இருக்குது, நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக சில பள்ளிகளை ஒரு விளம்பரம், ஒரு ஆடம்பர மோகத்துக்காக சில பள்ளிகளில் கொண்டு போய் நம்ம சேர்த்துறோம். அதெல்லாம் இல்லாமல் அங்கே வந்து ஆசிரியர்கள் மாணவர்களை எப்படி வழி நடத்துவாங்க? நமக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் நம்முடைய குழந்தைகள். என் அன்பு பெற்றோர்களே, வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற அட்சய பாத்திரம், ஒரு அட்சய பாத்திரம் மட்டுமல்ல, பொக்கிஷம். தாயினுடைய கருவறையில் அது வளர்கிற பொழுது எப்படி நீங்கள் பாதுகாத்தீர்களோ அப்படி பாதுகாத்து அதை வெளியில் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அப்படி ஒரு அற்புதமான பொக்கிஷம் அது. அந்த பொக்கிஷத்தை இன்னொரு கருவறையிலிருந்து வகுப்பறைக்கு அனுப்ப போகிறீர்கள். அப்போ அந்த வகுப்பறையும் ஒரு தாயை போல அரவணைப்பு இருக்கக்கூடிய இடமாக இருந்தால்தான் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாகிறது. இவற்றிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மனிதனுடைய மூளை, அந்த மூளையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு நியூரான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆர்கன் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூரான் எங்கே இருக்குன்னா நம்முடைய மனித மூளையில் இருக்கு. அந்த நியூரான் அப்படின்றதுல எவ்வளோ நியூரான் நம்ம மனித மூளையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 கோடி நியூரான் இருக்குது. 160 கோடி நியூரான். அந்த நியூரான்ன்றது என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் இருக்குன்னா அதில் ஒரு மெமரி கார்டு இருக்கும்ல, ஒரு ஸ்டோரேஜ் ஆப் இருக்கும்ல, அந்த மாதிரி மனுஷனுடைய எல்லா விஷயங்களையும் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஒரு இடம் தான் அந்த நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நியூரான்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி. என்ன நீங்கள் போட்டிங்கனாலும் அதுக்குள்ளே நீங்கள் எதை போட்டாலும் அதை அப்படியே சேமித்து வச்சுக்கணும். அதுதான் நியூரான். அந்த நியூரான் அப்படின்றது என்னென்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய செயல்பாட்டை நம்ம எதை வச்சு நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொன்னால் மூளையை வச்சு தான் நிர்ணயிக்கணும். ஒரு மனிதன் இறந்து விடுகிறான் என்று சொன்னால் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா மூளையினுடைய செயல்பாடு முற்றிலும் நின்று விட்டால் பிரெயின் டெத்துன்னு சொல்லுவோம். மற்ற உறுப்புகள் எப்படி இருந்தாலும் இயங்கலனாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பிரெயின் டெத் ஆகிடுச்சுன்னு சொன்னால் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு முக்கியமான உறுப்பு தான் பிரெயின். அந்த பிரெயினுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூரான். இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 160 கோடி நியூரான் இருக்கு. அந்த நியூரான்ன்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி, ஒரு வெற்று பாத்திரம் மாதிரி. அதுக்குள்ளே நீங்கள் எதை போடுறீங்களோ, ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றினா தண்ணி இருக்கும், மண்ணை கொட்டினீங்கன்னா மண் இருக்கும்,
வேறு ஏதாவது பொருளை போட்டு வச்சிங்கன்னா அதில் நீங்கள் என்ன அது உள்ளே போடுறீங்களோ அது அப்படியே இருக்கும். அந்த 160 கோடி நியூரானும் எங்கே இருக்கும்னா பிரெயினில் இருக்கும். இப்போது ஒரு சுவிட்ச் இருக்குது, ஒரு லைட் இருக்குது. இந்த சுவிட்சுக்கும் லைட்டுக்கும் சாதாரணமாக அப்படியே போய் நீங்கள் சுவிட்ச் போட்டிங்கன்னா அந்த லைட் எரியுமானா கண்டிப்பாக எரியாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த சுவிட்சிலேருந்து அந்த லைட்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும், ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அப்போ அந்த கனெக்ஷன் இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம இங்கே சுவிட்ச் போட்டோம்னா அங்கே லைட் எரியும். அது மாதிரி 160 கோடி நியூரான்களுக்கு இடையில் வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும் நீங்கள். அப்படி கனெக்ஷன் கொடுக்கும்போது அது ஒன்றோட ஒன்று இணைந்து ஒரு நியூரானில் இருக்கக்கூடிய தகவல் இன்னொரு நியூரானுக்கு இப்படியே வந்து தகவல்கள் பரிமாறிக்கிட்டே போகும். இப்போ இந்த மாதிரி அந்த நியூரான்களுக்குள்ள தகவல்களை நீங்கள் எப்படி போட முடியும் அப்படின்னா, நீங்கள் நம்மளாக போட முடியாது. நாம் பார்க்குறது, நாம் பேசுறது, நாம் சுவைக்கிறது, நாம் நுகர்றது, நாம் இந்த சமூகத்துக்கு செய்கிறது, இந்த சமூகம் நமக்கு செய்கிறது, இப்படி நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தான் அதில் போய் ஸ்டோர் ஆகும் எங்கள் நியூரானில். அப்போ ஒரு நியூரானில் ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்த நியூரான்களுக்கு அப்படியே பரவி நமக்கு நிறைய நியூரான்களுடைய தகவல்கள் நமக்கு சேமிக்கப்படும். அப்போ அந்த நியூரான்கள் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய நேரம், வளர்ச்சி அடையக்கூடிய பருவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1வது படிக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 1வதுலேருந்து 5வதுக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரியான ஸ்கூலில் படிக்கிறீங்க, நீங்கள் எப்படியாப்பட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்குறீங்க, என்ன மாதிரியான பேரண்ட்ஸ் வந்து நல்ல விஷயங்களை கற்றுக்குறீங்க, எந்த மாதிரியான டீச்சர்ஸ் இருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்களை கற்றுக்குறீங்க, இப்படி உங்களுடைய வாழ்க்கை வந்து கட்டமைக்கப்படுகிறது இல்லையா. அப்போ உங்களை சுற்றி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்போ தான், அதுக்காக தான் நீங்கள் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும், ஒரு நல்ல டீச்சர்ஸ் கூட பழகணும், ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கணும், ஒரு இயற்கையான சூழ்நிலைகளை நீங்கள் படிக்கணுன்றது எல்லாமே காரணம் தான். ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ட்ரெஸ் பண்ணணும், காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும், ஒரு யோகா பண்ணணும், ஒரு மெடிடேஷன் பண்ணணும், கரெக்டான டைமுக்கு வந்து ப்ரஷ் பண்ணணும், கரெக்டான டைமுக்கு வந்து குளிக்கணும், அதே மாதிரி கரெக்டான டைமுக்கு டிஃபன் எடுத்துக்கணும், டிஃபன் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் ஸ்கூல் போனோடனே கிளாஸ் ரூமில் ப்ரேயர் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த வயசில் தான் கட்டமைக்கப்படுகிறது. ஆகவே தான் இந்த வளர் இளம் பருவம் ரொம்ப முக்கியமானது. என் அன்பு மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, இந்த மாதிரி உங்களுடைய இளம் வயதில் குழந்தை பருவத்தில் அந்த நியூரான்களுக்குள்ளாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை போடுகிறீர்களோ அதை பொறுத்துத்தான் உங்களுடைய எதிர்காலம். நீங்கள் கல்லூரிகள் முடித்த பிறகு கூட உங்களுடைய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எந்த துறை சார்ந்த அறிவாக இருக்கட்டும், நீங்கள் சேமித்து வைத்துதான் உங்களுக்கு உதவும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே நண்பர்களே, மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அத்தனை பேருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, உங்களுடைய பழக்க வழக்கங்களை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சக்திகளை ஆக்கப்பூர்வமாக நல்லவைகளை எல்லாம் சேமித்து வையுங்கள். பிற்காலத்தில் உங்களுக்கு நல்லதே கிடைக்கும். உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் எதை சேமித்து வைக்கிற அந்த ஆழ்மனம் என்கிறது வேறொன்றும் அல்ல, பிரெயின், அந்த மூளையினுடைய நியூரான்கள் தான் நமக்கு ஆழ்மனது. அந்த நியூரான்களில் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வெளிவந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கக்கூடியது. ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இறுதியாக சொல்லிவிட்டு இந்த காணொலியை முடித்து விடலாம் என்று இருக்கிறேன். என் அன்பு செல்வங்களே, இப்பொழுது பாருங்கள், HABIT, இது ஒரு வார்த்தை. ஹேபிட், இந்த ஒரு எழுத்தை எடுத்துவிட்டால் ABIT, ஹேபிட், இது ஒரு பொருள் தரும். ஹேபிட் அப்படின்றதும் ஒரு பொருள் தரும். இதில் ஏ அடிச்சிடுங்க, BIT. இப்போ பிட் அப்படின்ற ஒரு பொருள் தரும். இந்த பி அடிச்சிருங்க, IT, இதுவும் ஒரு பொருளை கொடுக்கும். இதிலிருந்து ஐ அடிச்சிருங்க, T, இதுவும் ஒரு பொருள் கொடுக்கும். ஆக ஹேபிட் அப்படின்றது வந்து ஒரு பழக்கம். பழக்கம் என்ற சொல், அது பழக்கம் அப்படின்ற ஒரு சொல் தான் ஹேபிட். அதாவது எழுத்துக்களால் இணைந்திருக்கிற இந்த பழக்கம் என்ற வார்த்தையை அழிப்பதற்கே நாம் இவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்று சொன்னால், என் அன்பு மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இளம் வயதிலேயோ வளரிடம் பருவத்திலேயோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் அது நல்ல பழக்கமாக இருந்தாலும் அப்படியே ஒட்டிக்கொள்ளும், தீய பழக்கமாக இருந்தாலும் ஒட்டிக்கொள்ளும். ஆகவே நல்லதை செய்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். ஆனால் தீய பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் ஆட்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே
ஹேபிட் என்ற சொல்லை அழிப்பதற்கு நாம் இவ்வளவு பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த பழக்கத்தை நீங்கள் ஒழிக்க வேண்டும். உங்களிடத்திலே இருந்து தீய பழக்க வழக்கங்களை தள்ள வேண்டும் என்றால் எப்படி மெனக்கட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல ஒரு 28 நாட்களுக்கு, அதாவது ஒரு 21 நாட்களுக்கு தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிற பொழுது, அது தீய பழக்கமாக இருந்தாலும் நல்ல பழக்கமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையோடு அது ஒன்றிவிடும். அவ்வளவு எளிதில் நீங்கள் அதை அப்புறப்படுத்தவே முடியாது. ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கான நல்ல சிந்தனைகளை உங்களுடைய நியூரான்களில் நிரப்பி அவற்றை மிக அழகாக பூத்து குலுங்குகிற வாசம் வீசுகிற ஒரு மலர் போல உங்களுடைய நியூரான்களில் சேமித்து வையுங்கள். என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுடைய வாழ்க்கை மிக இனிமையாகவும் மிக வாசனையாகவும் மிக சுகந்தமாகவும் இருப்பதற்கு அது உதவும். இன்னொன்று, நம்முடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மூளையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழு அந்த நியூரான்களுடைய பகுதியை ஆராய்ந்த போது அந்த நியூரான்கள் ஒன்றோடு ஒன்று இறுகி நிறைய அடர்த்தியாக காணப்பட்டது என்று சொல்வார். அப்போ நியூரான்களுடைய அடர்த்தி அதிகமாக இருந்தது தான் அவர் அவ்வளவு கண்டுபிடிப்புகளையும் அவ்வளவு அறிவாளியாக இருந்ததற்கு காரணம். ஆகவே இந்த இளம் வயதில் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பழக்க வழக்கமும் இந்த இளம் வயதில் நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளாக உங்களுடைய மூளைக்குள்ளாக நீங்கள் திணித்துக் கொள்ளுகிற அத்தனை நல்ல செய்திகளும் பிற்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். ஆகவே நல்ல சிந்தனைகளோடு சிந்திப்போம், நல்ல சிந்தனைகளோடு காலையில் எழுவோம், நல்ல சிந்தனைகளோடு பள்ளிக்கு செல்வோம், நல்ல சிந்தனைகளோடு வளர்வோம், நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நல்ல சிந்தனைகளையே அறுவடை செய்வோம். வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கும். அன்பு வணக்கம். ஹேபிட் இஸ் டை ஹார்ட் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது, வாக்கியம் இருக்கிறது. பழக்க வழக்கத்தை அவ்வளவு எளிதில் நாம் மாற்றிவிட முடியாது. ஆகவே நீங்கள் கற்றுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை வளமாக வைத்துக் கொள்வதற்கு அது உதவும் என்று சொன்னால் அவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும் என்று சொன்னால் அதிலிருந்து சற்றே தொலைவில் ஒதுங்கி செல்லுங்கள் என்பதுதான் என்னுடைய உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி. ஆகவே 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டை தொடங்குகிற உங்கள் அத்தனை மாணவர்களுக்கும் இனிய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த கல்வியாண்டு நீங்கள் நினைத்தது போல உங்களுக்கு நல்ல வளமான கல்வியாண்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.